பேட்ட திரைப்படம் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருப்பதால் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேட்ட திரைப்படத்தின் பெருமை இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜையை சேரும் என்றார். அவங்களுக்கு ஏதோ பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சந்தோஷங்க, அதான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுறது தான் நம்ம வேலை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய ரஜினியை திரும்ப பார்த்த காளியை திரும்ப பார்த்த அதெல்லாம் அது கார்த்திக் சுப்புராஜ் தான் அந்த பெருமையை போகுங்க. அவர் முதல்லேருந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னை வந்து ஒரு ஷாட்டும் ஒரு சீனும் ஒரு இதுலேயும் வந்துட்டு உசுப்பேத்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஹாப்பி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் பேட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைக்கு வந்துள்ளது. பொங்கல் விருந்தாக வெளியாக இருக்கும் பேட்ட திரைப்படம் குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ரஜினி நடிப்பில் 2.0 வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இதே வேளையில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் பேட்ட திரைப்படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை 4 மணி முதலே சிறப்பு காட்சியுடன் கோலாகலமாக பேட்ட வெளிவந்துள்ளது. இளம் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜுடன் ரஜினி இணைகிறார் என்ற செய்தியே திரை ரசிகர்களுக்கு ஆரவாரம் ஏற்படுத்தியது. அதுவும் 80 மற்றும் 90களில் பார்த்த ரஜினியை மீட்டெடுக்கப் போகிறேன் என கார்த்திக் சுப்புராஜ் கூறியதில் இருந்து சமீபத்திய ரஜினி படங்களை விட பேட்ட படத்திற்கு எதிர்பார்ப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அதை கொஞ்சமும் ஏமாற்றாமல் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடும்படியான ஒரு முழு நீள ரஜினி படத்தை கொடுத்து அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். தன் உறவுகளை கொன்றவர்களை பழிதீர்க்க மதுரை பேட்டை வேலன் எடுக்கும் காளி அவதாரமே பேட்ட படத்தின் மையக்கரு. ஆனால் அதில் ரஜினி ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பார்களோ அதனை தேடி தேடி நிறைவேற்றியிருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். தலைமுடியை கோதிவிட்டு ஸ்டைலாக நடப்பது, எதிரிகளை பந்தாடி அடுத்த கணமே குழந்தை போல துள்ளி குதிப்பது என 80களில் பார்த்த அதே துடிப்புடன் ரஜினி மீண்டும் ஒருமுறை எல்லோரையும் வசீகரித்திருக்கிறார். படம் முழுக்க ரஜினியே ஒன் மேன் ஷோ காட்டியிருப்பதால் விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சிம்ரன், சசிகுமார், த்ரிஷா என ஒரு நட்சத்திர பட்டாளமே இருந்தும் ரஜினியை மட்டுமே இமைகள் தேடுகிறது. இதனால் வரை ஒதுங்கி இல்லை, பதுங்கி இருந்தேன், சிங்கம் புலியே பார்த்து விட்டேன், வானரங்களை பார்க்க மாட்டேனா, என் மண்ணையும் மக்களையும் சுரண்ட நினைத்தால் இதுதான் நிலைமை என படமுழுக்க அரசியல் நெடிவசனங்கள் இடம்பெற்றிருப்பது வெறும் படத்தை மட்டுமே பார்க்க சென்ற ரசிகர்களுக்கு போனஸ் விருந்தாக அமைந்துள்ளது. கார்த்திக் சுப்புராஜுக்கு அடுத்தபடியாக படத்தில் கவனம் இருப்பது அனிருத்தின் மிரட்டலான பின்னணி இசை. 1, 2 என்றில்லாமல் படமுழுக்க மாசான இசையை கொடுத்து ஒவ்வொரு காட்சியினையும் அடுத்த கட்டத்திற்கு மெருகேற்றியிருக்கிறார். நீளம், அடுத்தடுத்து ஏற்படும் திருப்பங்கள் என ஆங்காங்கே சில குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ரஜினி என்னும் மந்திரம் ஒரேடியாக மறக்கடிக்க செய்கிறது. மொத்தத்தில் பேட்ட தன் ரசிகர்களின் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ரஜினி கொடுத்திருக்கும் ஸ்பெஷல் விருந்து.